கர்த்தருடைய பிரசன்ன நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. ஆமேன். பிரச்சனைகள் வழியாக கடந்து செல்லும் போது பலருக்கு வாழ்க்கை செழிப்பாகவும் சோர்வானதாகவும் மாறிவிடுகிறது. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தரால் வரும் நன்மைகள் மட்டும் பழகி போனதாகும் இவர்களுக்கு. பெரும்பாலான இன்றைய போதகர்கள் தங்களின் பிரசங்கங்களில் கர்த்தருடைய அன்பு, ஐக்கியம், சமாதானம் இவைகளை குறித்து அதிகம் பேசாமல் கர்த்தர் தரும் சரீர பிரகாரமான நன்மைகளையே அளவுக்கு அதிகமாய் பேசுகின்றனர். கர்த்தர் நம்மை சந்தோஷப்படுத்துவது என்பது சில நன்மைகளின் வாயிலாக தான் என எண்ணி அவருடைய ஐக்கியத்தால் மட்டும் வருகிறது என்பதை அறியாமல் போகிறோம். தெய்வ ஐக்கியத்தின் மூலம் அடைய வேண்டிய ஆவிக்குரிய சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாம் எதிர்பார்க்கும் நன்மைகளின் வடிவிலே தேடி சோர்ந்து போகிறோம். நமக்கு தேவன் பொருளாதார ரீதியாகவும் சரீர ரீதியாகவும் கர்த்தரால் வரும் ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் நாம் கேட்டதை எல்லாம் தேவன் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அது தேவனுடைய வழி அல்ல. அப்படி தேவன் நமக்கு தந்தாலும் அவைகளால் நாம் திருப்தி அடைந்து விட முடியாது. நாம் தாவீதின் மகன் ஞானி சாலமோன் ராஜாவுக்கு தேவன் எவ்வளவோ செழிப்பு நிலைகளை தந்தும் அவன் திருப்தி நிலையை எட்டவே இல்லை. ஏனென்றால் சாலமோன் ராஜாவுக்கு தேவன் தந்த உலக ஆசீர்வாதங்களோடு ஐக்கியமாய் இருந்தான் அவன். ஆனால் கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்கவில்லை. கடைசியாக சாலமோன் ஞானியின் முதல் குரல் என்னவென்றால், மாயை மாயை, எல்லாம் மாயை என்று மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது என்கிறார். ஆம், உண்மைதான். நாம் தேவனுடைய உறவின் ஐக்கியத்தின் வழியாக பெறப்படும் சந்தோஷமே மிகுந்த ஆசீர்வாதம், மன நிறைவை அடைய முடியும். பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் நம்முடைய தேவ உறவில் அதிகமாக வளர வேண்டும். அவரோடு உள்ள ஐக்கியத்தில் இன்னும் அதிகமாக நெருங்கி வாழும்போது மட்டுமே தேவ அன்பு, சமாதானம், சந்தோஷம், நம்பிக்கை, விசுவாசம் ஆகியவற்றை தேவன் நமக்குள் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆமேன். God bless you.